வணக்கம், வெல்கம் பேக் டு அமிர்தசுரபி. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகும் பொற்காலத்தை பத்தி தாங்க. கடந்த சில வருஷமா தொழில நஷ்டம், குடும்பத்துல நிம்மதி இல்ல, உடல்நல குறைவு அப்படின்னு நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போது இந்த காலகட்டம். ஏன்னா உங்க தலை மேல உட்கார்ந்து ஆட்டி படைச்ச அந்த ஜென்ம சனி இப்ப விலகிடுச்சுங்க. குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ல குரு பகவான் மறைஞ்சாலும் அவரோட பார்வை உங்க ராசிக்கு பலமா இருக்குங்க. அதே சமயம் சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு விசேஷமான அமைப்பு. இத்தனை நாளா முடங்கி போயிருந்த உங்க தொழில் இனிமே வேகம் எடுக்குங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இருந்த பாதிப்புகள் குறைஞ்சு படிப்படியா ஒரு நிம்மதி கிடைக்குங்க. பண விஷயத்துல இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குபேர யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பா வங்கித்துறை மற்றும் நிதித்துறையில் வேலை தேடுறவங்களுக்கு அருமையான வேலை கிடைக்குங்க. இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடி தீரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான தேவையான வங்கி கடன்கள் சுலபமா கிடைக்குங்க. ஆனா ஒண்ணு, உங்க பேச்சுல மட்டும் கொஞ்சம் இனிமையை கடைபிடிக்கணுங்க. இல்லைன்னா வார்த்தையால சில சிக்கல்கள் வரலாம், கவனம். அதே மாதிரி வீட்டுல சுபகாரியங்கள் களகட்டுங்க. இளைய சகோதரி அல்லது மகள்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். கடந்த காலத்துல திருமணத்துல ஏமாற்றங்களை சந்திச்சவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல வரன் அமையுங்க. காதல் விஷயத்திலையும் இனி ஏமாற மாட்டீங்க. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த கனவு இப்ப நனவாகுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்ல. இந்த அற்புதமான காலகட்டத்தை இன்னும் சிறப்பாக்க ஆதி கும்பேஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. கும்பகோணத்துல இருக்கு. இது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. சுருக்கமா சொல்லணும்னா வைகாசி பிறந்ததும் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை இருந்த மன உளைச்சல் நீங்கி பட்டம், புகழ், பதவி உங்களை தேடி வருங்க. ராகு கேது மாற்றத்தால இல்லற வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மத்தபடி இந்த வருடம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் அடைதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கும்பராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.